இப்போ நம்ம பேசுகிற அவை கூட ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ், அதாவது காலத்தால் அழியாத புகழ்பெற்ற ஆங்கிலேயர் காலத்து கட்டடங்கள் மற்றும் பல்வேறு ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இதை எல்லாத்தையுமே பாதுகாத்து அதை ஒரு பொக்கிஷமாக ஆக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. இப்போ நாங்கள்லாம் வெளிநாட்டுக்கு நம்ம போகும்போது அங்கெல்லாம் கேசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் வாழ்ந்த அந்த பேலஸ் எல்லாம் இன்னைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. கேசல்ஸ்ன்னு சொல்லி இங்கேருந்து எல்லா மக்களும் அதை போய் பார்வையிடுற ஒரு கலாச்சாரம் அங்கே இருக்குது. அது போல் தமிழ்நாட்டு சுற்றுலாத்துறை ஆகட்டும், தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் இது எல்லாமே ஒரு கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸாக இதை போற்றி பாதுகாக்கணும். நம்மளுடைய கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் ஆகட்டும், நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், அதுபோல் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து ராஜா காலத்து கட்டிடங்கள், ஆங்கிலேயர் காலத்து கட்டிடங்கள், கோட்டைகள் அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு என்னுடைய உரையிலே நான் பேசியிருக்கிறேன். அதே போல் இன்றைக்கு நம்ம மனித மேம்பாட்டு பற்றி பேசுகிறப்போ நம்மளுடைய எண்ணூர் துறைமுகத்தில் அந்த கழிவுகள் கலந்ததுனால பல மீன்கள் டன் கணக்கில் இறந்துருக்கு. எனவே இன்னைக்கு அந்த கழிவு நீர்களை அகற்றி அங்கு வாழும் உயிரினங்களை காக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. அந்த வகையில் அங்கே எந்தெந்த கம்பெனி எல்லாம் வருதுன்னா HDCL இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரர் கம்பெனியும், சாதார் மாலா, பாரத் மாலா போன்றவை, இந்தியன் ஆயில் ரெஃபைனரிஸ், இந்துஸ்தான் ரிஃபைனரிஸ், இது போன்ற இண்டஸ்ட்ரீஸ்னால நம்மளுடைய கடல் சார்ந்த உயிரினங்களுக்கு பாதிப்பு வருது. இன்றைக்கி கடலூர் மாவட்டத்தில் நடக்கின்ற அந்த ஹிந்துஸ்தான் ரிஃபைனரிஸை பற்றி தான் இன்றைக்கி பேசுனாங்க. அப்போது என்னுடைய கருத்து இன்றைக்கி பதிய வைக்கிறேன். நிச்சயமாக கடல்சார் உயிரினங்களை காப்பாற்ற வேண்டியது ஒரு அரசின் கடமை. நிச்சயமாக அதற்கு பாதிக்கப்பட்ட அந்த நிறுவனங்களிலிருந்து உரிய சன்மானத்தை வாங்கி தர வேண்டும் என்பதையும் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களால் நம்மளுடைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. இதுவும் நிச்சயம் காக்கப்பட வேண்டும். அதுபோல் இன்னைக்கு மற்றபடி நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு விளையாட்டுத்துறையை பற்றி நாம் பேசியிருக்காங்க. விளையாட்டுத்துறையில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விளையாட்டில் வரணும் அப்படின்றத நான் பதிய வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி போதை கலாச்சாரத்தில் இளைஞர்கள் போகும்போது அவர்களை ஒழுங்குபடுத்தணுன்னா விளையாட்டுத்துறை மிக மிக முக்கியம். ஒரு கல்வியோடு சேர்ந்து விளையாட்டும் எந்த ஒரு மாணவன் பயில்கிறானோ அந்த கிரவுண்ட்லேயே அவங்களுக்கு அந்த ஒழுக்கம் வந்துடும். ஒரு NCCயில் சேருங்க, ஒரு ஸ்கவுட்டில் சேருங்க, ஒரு விளையாட்டுத்துறையில் சேருங்க, நாட்டு பற்றை பற்றி ஸ்கூல்லேருந்து டீச் பண்ணுங்கள். அப்போது அந்த மாணவன் நிச்சயமாக ஒரு நல்ல சிட்டிசனாக, ஒரு நல்ல உதாரணமாக இந்த நாட்டுக்கு இருப்பான் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி கோயம்புத்தூர்லேயும் நடந்த இந்த கொலைகள், அமுதன் தனுஷ் கொலைக்கு பின்னால் மது தான். இன்றைக்கி நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகளுக்கு பின்னால் மதுவும் கஞ்சாவும் தான் இருக்குது. நிச்சயம் இது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை இன்றைக்கி இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பாக பேசும்போது நான் சொன்னேன். நானே ஒரு நேஷ்னல் அத்லெட் என்ற முறையில் அந்த விளையாட்டு எந்த அளவு ஒரு மாணவனுக்கு முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் நான் அதை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கின்ற சாலைகள், இன்றைக்கி நீ எல்லாருமே 2 வீலர்ஸில் போகிறவங்களுக்கு தெரியும் எந்த அளவு ரோட்ஸ் பேடாக இருக்குது. அது நாட் ஓன்லி த நெடுஞ்சாலைகள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நகர சாலைகள், அதே போல் பேரூராட்சி ஊரக சாலைகள் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க சாலைகள் மிக மோசமாக இருக்குது. அது கட்டாயம் அரசு கவனத்தில் கொண்டு சாலை மேம்பாட்டை உறுதி செய்யணும். எங்கெல்லாம் விபத்துகள் அதிகம் நடக்குதோ அங்கெல்லாம் உரிய பாதுகாப்பை மக்களுக்கு தர வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கேன். பழுதடைந்த வாகனங்களை அப்புறப்படுத்தணும். அதே மாதிரி நம்ம எல்லாரும் போகிறோம். பிரிட்ஜஸ் எவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. அந்த பாருங்கள், வேர் விட்டு ஆலமரம் அது எல்லாம் முளைச்சிக்கிட்டு இருக்கு. எல்லா பிரிட்ஜஸ்லையும் நானும் பார்த்துருக்கேன். ரொம்ப வேதனைப்படுவேன். எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாட்டு மேல் பற்று இருக்கிற அனைவருக்கும் நிச்சயம் அந்த உணர்வு இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இதவும் நான் பதிய வச்சுருக்கேன். பிரிட்ஜ் கட்டுறது பெருசு இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுங்க. அதில் இன்றைக்கி ஆலமரம் வேப்ப மரம் முளைச்சி அப்புறம் என்ன ஆகும்? அந்த பாலம் விழுகின்ற ஒரு நிலை வரும். அதனால் இப்போவே முளையிலே கிள்ளி எறியணும் என்பதையும் நான் இன்றைக்கி பதிய வைத்திருக்கிறேன். அது போன்ற என்னுடைய உரைகளை எல்லாமே சொல்லியிருக்கேன். லைவ்ல நீங்களும் பார்த்துருப்பீங்க. வேறு எதுவும் நீங்கள் கேட்கணுன்னா கேளுங்க. ஆமாம் இல்லைங்க, சரி, இல்லை நீங்கள் ஆஸ் எ ப்ரெஸ் இல்லை, நான் உங்களை கேட்குறேங்க, என்ன தீர்வு? ஃபைனலுக்கு நான் வந்துட்டேன்.
சொல்கிறோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், சட்டங்களை விதிக்கிறோம், தண்டனை கொடுக்குறோம், பட் தீர்வு நடக்கலையே. 4 நாளில் 10 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டிருக்காங்க. எல்லாம் 4 வயசு, 2 வயசு, 5 வயசு, 9 வயசு குழந்தைங்க. அவங்க ஒன்றும் பெரிய பெரிய பொம்பளைங்கள்லாம் கிடையாது, சின்ன பச்சிளம் குழந்தைகள். எல்லார் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு நடந்தது நம்ம குடும்பத்தில் நடந்தால் இன்று ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, யாராவது ஒத்துக்குவாங்களா? ஒரு பெண் தலைவியாக ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக நான் சொல்கிறோம், மயிலே இறகு போடு கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இறகு போடுதா மயில்? வழியில் போட்டு இழுத்து ஒடுங்கினாதான் முடியும் அப்படின்ற நிலைக்கு கொண்டு போவது யார்? அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபைனல் இதுக்கு என்னன்னா என்கவுண்டர் தான் அப்படின்றத நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு சட்ட சபையிலும் அதை நான் பதிய வச்சிருக்கேன். சட்டம் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு கடைசியா அந்த அரபு கண்டஸ்ட்ல இருக்க மாதிரி கேக்குறீங்களா என்கவுண்டர்? ஆமா, இல்ல ஒருத்தர் மேல குற்றம் சுமத்தப்பட்டா உடனே இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல ஏற்கனவே வந்து கோயம்புத்தூர்ல இது நடந்திருக்கிறதுங்க, என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் இருக்கு சைலேந்தர் பாபு அவர்கள். நான் என்ன சொல்றேன், உடனே தெரிஞ்சவொடனே சுடுறது இல்லை, தீர விசாரிங்க. அப்படிதான் இதுதான் உண்மை என்றால் அரபு நாடுல மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் நீ பனிஷ்மெண்ட் கொடுத்து பாருங்களேன், அதுக்கப்புறம் இது எங்கேயாவது தொடருதான்னு மட்டும் நீங்க பாருங்க. ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன், ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துங்க. இன்னைக்கு கரூர்ல ஒரு பாட்டி நான் பார்த்தேங்க அன்னைக்கு டிவியில், உண்மையில நான் சொல்றேங்க, அன்னைக்கெல்லாம் நான் கண்ணீர் விட்டு அழுது இருக்கேன் வீட்டில். அந்த அம்மா தொடர்ந்து ஒரு வருஷமா அந்த ஆளுக்கு எச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க, வேண்டாம் இந்த மாதிரி செய்யாத. அவங்க பேத்தி மட்டும் இல்லை, அது போன்று 6 பெண் குழந்தைகளை தொடர்ந்து அந்த ஆள் வந்து துன்புறுத்தியிருக்கார். பல முறை அந்த அம்மா எச்சரித்தும் அவர் திருந்தவே இல்லை என்ற பட்சத்தில், அவங்க எல்லாம் சாதாரண கூலி வேலைக்கு போறவங்க, அவங்க ஒன்றும் அம்பானி குடும்பம்லாம் கிடையாது. அந்த அம்மா அருவால அவங்க கதிர் அறுக்கிற ஒரு லேடி. அவங்க பல முறை சொல்லியும் திருந்தாத பட்சத்தில் அவங்க பேத்தி 4 வயசு குழந்தை அன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டவுடன் வேற வழியே இல்லை என்பது அவங்க கையில் இருந்த அருவாளால வெட்டி இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், உண்மையான வேலு நாச்சியார் அந்த பாட்டி தான், உண்மையான வேலு நாச்சியார். யாரையோ சொல்றாங்க வேலு நாச்சியார் கிடையாது. தன் பேத்தியை காப்பாற்ற இறுதி கட்டத்திலையும் முடியாத பட்சத்தில் அந்த அம்மாவுக்கு வேற வழியே இல்லை என்பது போல ஒரு நிலை வரும்போது தான் வெட்டியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அதை தான் நான் அவை குறிப்பிலிருந்து எடுப்பேன். நான் பேரவைத் தலைவர் சொன்னார், பரவாயில்ல நீங்க எடுத்துருங்க அவை குறிப்பிலிருந்து. ஆனா ஒட்டுமொத்த பெண்கள் இது போல தைரியமாக திருப்பி அடிச்சா எல்லாருக்கும் இது ஒரு பாடமா இருக்கும். ஏன்னா தமிழ் பாரம்பரியம், புலிய வந்து முரத்தால் அடிச்சு விரட்டின வீர பரம்பரையை நம்மளுடைய பெண் குலம், நம்மளுடைய தாய்மார்கள். அதனால ஒரு அளவுக்கு தான் அங்கே பொறுக்க முடியும். அப்புறம் சும்மா இப்படி பாலியல் வன்கொடுமை பண்ணா இதுக்கு வேற என்ன தீர்வு? நான் எல்லாரையும் கேட்குறேன், என்ன தீர்வு, ஃபைனல் என்ன சொல்யூஷன் இதுக்குன்னு தான் நான் கேட்குறேன். ஸோ வேற வழி இல்லை, ஒரு 5-6 பேர் தப்பு இல்லை, ஃபைனலாக ஒரு ஆய்வு பண்ணி இதுதான் பண்ணாதான் அடங்குன்னா பண்ணுங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை மேலே அப்படி ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யணும்னு தோணுது, கை வைக்க தோணுதுன்னா உங்களை என்கவுண்டர் பண்ணுறதுல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். இப்போ அரபு நாட்டிலலாம் ஒரு பெண்ணை கண்ணுக்கு நேராக பார்க்க கூட அச்சப்படுவாங்க. காரணம் அங்கே இருக்கிற சட்ட விதிகள். அது போல் இங்கே சட்ட விதிகள் வரணும் என்று ஒரு பெண் தலைவராக, பெண்ணாக நான் வந்து என் கருத்தை பதிய வைக்கிறேன். இது ஒட்டுமொத்த பெண்கள் குலத்தின் சார்பாக, ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக என் பதிவை இங்கே பதிய வைக்கிறேன். நான் கொஞ்சம் எமோஷனாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியும், கிடையாது. உணர்வு, ஒவ்வொரு பெண்ணின் மனசில் இருக்கிற உணர்வை தான் இங்கே நான் பிரதிபலிக்கிறேன். இது உண்மை, இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லை அவங்க வந்து இது போதையினால அவங்க வந்து சொல்கிறது, அவங்க மாடு காணாமல் போனதுனால தேடி போகணுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கர்நாடகா வந்து வேறு மாதிரி அந்த கவர்மெண்ட் சொல்கிறதுனால இன்றைக்கி அரசு இன்னும் அதுக்கான ஃபைனல் சொல்லலை. பட் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பல ஆண்டுகளாக. செம்மரக்கட்டையை வெட்ட போனதுனால தமிழர்கள் இன்னைக்கு ஆந்திராவில் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கேப்டன் நேரடியாக சென்று அந்த 10 குடும்பத்துக்கும் நேரடியாக உதவி செஞ்சார். ஒரு வீட்டுக்கு நேராக போனார் கேப்டன்.
ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்க ஆழ்ந்த துக்கத்தில் கலந்துக்கிட்டு அன்னைக்கு அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியும் நாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இலங்கைக்கு போகிறாங்க மீனவர்கள், சுட்டு கொல்றாங்க. யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது என்றதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு ஒரு கர்நாடகாவில் வனத்துறையை சேர்ந்தவர்கள் சுட்டு கொல்றாங்கன்னா யார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க? அப்படியே சுட்டாலும் முழங்காலுக்கு கீழே தான் சுடணும்னு ஒரு விதி இருக்கு. அவங்க அது நிச்சயம் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க என்பதுதான் தேமுதிகவினுடைய கருத்து. பக்கத்தில் கொண்டு வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு யார் சப்பக்கட்டு கட்டினாலும் அதை நாம் தமிழர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு நீ கொலை தான் பண்ணுறீங்கன்னா அதுதான் தீர்வுன்னா அப்புறம் என்ன இருக்குது இங்கே நாட்டில்ன்னு நான் கேட்குறேன். அவங்க எதுக்கு போனாங்க? மாடு தேட போனாங்களா, இல்லை மரம் வெட்ட போனாங்களா? கவர்மெண்ட் சட்டம் இருக்குது, அங்கே நிறுத்துங்க, கோர்ட்டு முன்னாடி அவங்க முடிவு பண்ணட்டும். நீங்கள் யார் அதை முடிவு செய்ய? ஒரு உயிரை பறிக்கும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? நிச்சயம் கவர்மெண்ட் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்கணும். கர்நாடகா முதலமைச்சர்கிட்ட பேசணும். 19-20 மாநில முதலமைச்சர்கள் இங்கே நம்ம ஈசிஆரில் ஒரு மீட்டிங் இருக்குன்னு அமித்ஷா உயர்திரு அமித்ஷா அவர்கள் தலைமையில் அதுக்கு எல்லா மாநில முதலமைச்சர்களும் இங்கே வரப்போகிறதா ஒரு தகவல் இருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் நிச்சயமாக நமது முதல்வர் அவர்கள் கர்நாடகா முதல்வரிடம் இதை பற்றி பேசி அந்த குடும்பங்களுக்கு நல்ல தீர்வு வரணும். இனி இது போன்ற நிகழ்வுகள் எந்த மாநிலத்திலும், அதாவது ஆந்திராவாக இருக்கட்டும், தெலுங்கானா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், இலங்கையா இருக்கட்டும், ஒரு மனிதனை சுட்டு கொல்லும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. கண்டிப்பாக அது அன்னைக்கே நான் சொல்லியிருக்கேன். ஒரு நம்ம முதல்வர் அங்கே வர அப்படின்னு சொன்னால் வர வேணான்னு சொல்லிட்டாங்க. இங்கே வரதா இருக்குது, அது வராங்களா இல்லையான்றது சரி. அது வந்தால் நிச்சயமாக காவேரி விஷயத்தையும் இந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கும் DK சிவகுமார் கிட்ட நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நிச்சயமாக இதை பற்றி ஆணித்தரமாக பேசி ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. நன்றி.